ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான ரேங்க் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இதை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கு நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தா முடிஞ்சிருச்சு. இப்போது 27/5/2024 அன்றைக்கி உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் பார்த்தா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சில காலேஜ் பார்த்தா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த காலேஜுக்கு ஆன்லைன் மூலமாக அட்மிஷன் போட்டிருக்கீங்களோ உங்கள் காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது பாருங்கள். அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கும். ஒருவேளை ஒரு சில காலேஜ் அஃபிஷியல் வெப்சைட்டில் இன்னமும் நிறையா காலேஜ் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. பட் இப்போ பார்த்தா ஈவினிங்குள்ளேயோ நாளைக்கோ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. பட் ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் காலேஜ் வெப்சைட்டில் மட்டும்தான் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் எப்படி செக் பண்ணலான்னா, இந்த பிடிஎஃப் இருக்குது பாருங்கள், புக்லெட் பேஜ். இதில் வந்தீங்கன்னா 47வது பக்கத்திலிருந்து உங்களுக்கான காலேஜ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு காலேஜுக்குமே அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் குயின்ஸ் மேரேஜ் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போனாவே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் இருந்தால் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். வரலனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணுங்கள், நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்திருக்கும். இந்த மாதிரி எல்லா காலேஜுக்குமே பார்த்தா வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்தெந்த காலேஜுக்கு அட்மிஷன் போட்டிருக்கீங்களோ எல்லா காலேஜுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு வெப்சைட் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கால் என்றது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். இதில் இல்லை ஒரு சில காலேஜ் பார்த்தா வெப்சைட்டே கொடுக்காமல் இருக்காங்க. அந்த மாதிரி காலேஜுக்கு மெயில் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அல்லது பார்த்தா நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அல்லது நம்ம வெப்சைட் பிளாகரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் தனித்தனியாக லிங்க் கொடுத்துருக்கும், வெப்சைட் லிங்க்கு. இதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். இதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரேங்க் லிஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தா கோயம்புத்தூர் காலேஜில் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். இதில் ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூஜி அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட் 2024-25ன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் உங்களுக்கு தனித்தனியாக ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பிஏ தமிழ் கொடுத்துருக்காங்க, லிட்ரேச்சரு. இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் நம்பர் என்ன, அவங்க பெயர் என்ன, எந்தமான கம்யூனிட்டியில் இருக்காங்க, அவங்க ஸ்ட்ரீம் என்ன, கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதான் பார்த்தா கட் ஆஃப் மார்க்காக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட். இந்த மாதிரி பிஏ தமிழ் லிட்ரேச்சர் பார்த்தா கொடுத்துருக்காங்க, ஷிஃப்ட் 2. இந்த மாதிரி ஒவ்வொன்றா இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க, பிஏ ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க, பிஏ எக்கனாமிக்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கோர்சஸுக்குமே பார்த்தா தனித்தனியாக உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் போயிட்டு இந்த காலேஜ் அப்ளை பண்ணவங்க உங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் எத்தனாவது கட் ஆஃபில் இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தா இதுக்கப்புறம் ஒவ்வொரு காலேஜாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட தேவையில்லை. ஸோ அந்த காலேஜ் வெப்சைட் ரிலீஸ் பண்ணலாம், பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். நாளைக்கு செக் பண்ணுங்கள், நாளைக்கு செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீக்குக்குள்ளே எல்லா காலேஜுக்கான ரேங்க் லிஸ்ட்டையுமே அஃபிஷியலாக வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ண எல்லா காலேஜிலுமே நீங்கள் பார்த்தா செக் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் சேரும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் கவுன்சிலிங் எப்படி நடைபெறும், அதுக்கான ப்ராசஸ் என்னென்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.